தெய்வம் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கின்ற நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது நாரதர் கூறியபடியே நான் ஒரு வேடுவனாக வந்துள்ளேன். ஆதாரங்கள் 1000 கூர்த்தகுந்த அதோ இங்கே சிவனானவரின் சிரசில் இருந்து அரவணி பாய்வது போல் கசிந்து வந்துள்ளிருக்கும் காட்சியை பார்த்தால் சங்கரன் சகாபாத்திரத்தில் இருந்து கங்கை பிரகாசிப்பது போல் பிரகாசமாக தெரிகின்றது. பிரகாசமான இடம், புனிதமான ஆலயம், இன்புற்று வாழ வேண்டும். மலையாண்டி உரத்து கிளம்ப பொதுமக்கள் அனைவரும் உங்கள் எல்லோரையும் பார்க்கின்ற போது சற்று ஆராய்ந்து பெருமையாக இன்புற்று வாழ வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் வர்ணிப்போம். இது வர்ணிக்கலாம்.
தம்பி செந்தில் வளர்த்து வர்றாரா இல்லை வாழ வைப்பதற்காக அனுபவிக்கிறதுக்கு அவருக்காக ஆலமரத்தினுடைய அடி வேற வச்சுட்டேன். அது அடி வேலையா என் நம்பி செந்தில் அடிவேர். இப்படி சின்னஞ்சிறு கலைஞர்களை பக்கவாத்திய கலைஞர்களை வளர்த்து வருவது நாடக உலகத்துக்கு மிகப்பெரிய நன்றி. ஆகையால வாழ வேண்டும், வளர வேண்டும், நல்லாசையோடு வர வேண்டும். இப்படிப்பட்ட நாட்டு மக்களை பெருமையோடு பாடிக்கொண்டிருந்தார். ஒருவேளை வள்ளிகார்க்கும் திரைச்சோலை இந்த இடம்தானா இல்லை வேறு இடம்தானா என்பதை சிந்திக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட இடத்துக்கு தகுந்தார் போல் பெண்ணை பார்க்கின்ற போது ஒரு பெண்ணை வர்ணிப்பட என்றால் எப்படி வர்ணிக்க வேண்டும் பார்த்தா இதோ பாடிக்கொண்டிருந்தார். ஒருவேளை வள்ளிகார்க்கும் திரைச்சோலை இந்த இடம்தானா இல்லை வேறு இடம்தானா? என்ற சத்தம்தான் இவர்தான் வள்ளி. வள்ளி வசிக்கும் இடம் இந்த அழகான திரைச்சோலை.
இந்த அழகான திரைச்சோலைக்குள் வள்ளி வந்திருக்கார் என்றால் வள்ளியை சென்று பார்க்க வேண்டும். இவரை சென்று நான் பார்ப்பதற்கு முன்பாக இவர் அழகை சற்று ஆராய்ந்து முக மலர்ச்சியோடு இவனை வர்ணிக்க வேண்டும். எப்படி வர்ணிக்கலாம்? வண்டு ஒளிதறிய கூந்தல் முதல் வண்டார வள்ளி கெண்டையோடு தகனால் கிளிமொழியோ வாய் நும்றால் கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்த பாகோ அந்தமால் முனிவர்களெல்லாம் அமுதம் என்று கொடுக்கலாம். எப்படி பாட வேண்டும் அல்லவா? நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறு நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு
பொம்பளை பொண்ணு அங்க இருந்து வந்து கொண்டு போய் சாக்கிறேன், வெட்டியில கொண்டு சாக்கிறேன், ஒரு கூட இறக்கம் பண்ண வந்து சாக்கிறேன். மானு வந்ததா வரலன்னு நம்ம சொல்லுவாரு. நீங்கள் உள்ள போய் ஏழும் தினமும் வணக்கத்துக்குரிய வீடு வரை வருகிறவருக்கு இவற்றில் இவர் நெஞ்சும் நீண்ட பார்வையும், பார்வையில் ஒரு நேர்மையும், நேர்மையில் ஒரு பொறுமையும், பொறுமையில் ஒரு பெருமையும், கைக்குள் விதத்தில் விளையாடி விளையாடி வீடு வருக்குள்ள மகனை வருகிறவருக்கு நம்மை சொல்லெடுத்து உரையாடு உயர்ந்த குணமடைகிறவரே வருக வருக என்று வரவேற்கிறேன். தங்களை யாரு எதிர்க்க பண்ணீங்க வந்து விவரம்னா எல்லாம் தெளிவாக எடுத்து கொண்டு பார்க்கலாம். காலையில் வேட்டைக்கு சென்று ஒரு சேட்டையான மானை கண்டேன். சேட்டையான மானை கண்டவுடன் மானை கைப்பிடியாக பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மான் கிட்ட நாம் போய் மானை விரட்டி ஓடுகின்ற போது மான் என்னை பார்த்து மிரண்டு மானும் நானுமாக ஓடி வருகின்ற போது இந்த ஒரு மணி பாதையில் மான் மட்டும் உள்ளே சென்றது. மான் எப்படிப்பட்ட மான்? கலை அம்சம் கொண்ட அழகான ஒரு அற்புதமான ஒரு ஓவியமான மானை கலையை அடிக்காமல் வளர்ச்சி முடிக்காமல் பிடிவட்டாமல் மான் உடம்புல பாரபட்சம் இல்லாமல் தலைவிடாமல் கைகூடியாக பிடிக்க வேண்டும், கட்சியமாக பிடிக்க வேண்டும். காட்டுக்கு தலைவி என்றால் நீதி வழங்கக்கூடிய ஆளுக்கு பெயர் தலைவன் தலைவி. தலைவி என்ற முறையில் மான் வந்திருக்கிறாரா மானை மட்டும் பிடிக்க வேண்டும். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்துக்கு மூவர், சவத்துக்கு நால்வர், சகலத்துக்கு ஐவர் என்ற பாதி. தவம் முன்னா ஒரு நாள் புனனும், தமிழ பேசினா 2 பேர் பேசணும், புனமான வாழ்க்கை அமையணும் 3 பேர் வேணும் சொன்னா மானுடைய பெருமையை சொல்றேன். எப்படிப்பட்ட மான் என்று கேளுங்க பார்ப்போம். வந்தாரே வாழ வண்டமிழ்நாடு எதிரியா இருந்தாலும் வீடு கட்டி வச்சா நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணுங்க. ஆமா, வரவேற்பு வந்து பலவிதமான வரவேற்புகள் உண்டு. கண்டிப்பா நாங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. அடடா வாங்க எங்கிட்ட சொல்லாம கொள்ள வந்துறீங்களே, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. வாங்கடா நீங்களும் எதுக்குமே அவனுங்க சரி ஏதோ வந்துட்டீங்க இந்த அதுல உட்காருங்க இந்த அதை சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. காரணம் எப்படி இனத்தவர் கொஞ்சம் நல்லா கலத்தவர் நல்லா கலத்தவர் அப்படிங்கிறதுனால அன்பான மனசார அழகான வரவேற்புகள் கொடுத்து அழகை தெரிவித்தீங்க மனக்கிடைவன் அப்படின்னு. இந்த மான்வேகமா மனவேகம் மான்வேகத்தோட மனம் இருக்குதுங்களா? எந்த பொருள் நினைக்கிறோமோ இந்த இடத்துல நினைக்கிறோமோ உன்னாலத்து மனம் பண்றோம். அப்ப மான்வேகத்தோட மனவேகம் அதிகம் அப்படின்னு சொல்வார்கள். கண்ணால் காண்பது போய் காதல் கேட்டது போய் தீரம் சரிப்பது போய் நீங்க நம்ம கண்ணால் மான பார்த்தது போல ஐயா அம்மா கொஞ்ச நேரம் உட்காருங்க அவ்வளவுதான் விஷயம். மானோட குரலுக்கு ஆதரவு கேட்டது போல தீரம் சரிக்கு வந்திருக்கீங்க. இப்ப எங்க இருந்து வந்திருக்கீங்க? அதோ திருவாரூர் வண்டிமலை. ஆமால வெறும் மலையால தெரியுது. ஆமாக்கா சரி அது உச்சத்துல இருக்கிற மலை அப்பா மலை. உங்க அப்பா மலை உயர்வான மலை. இந்த உயர்வான மலையில இருக்கின்ற போது மலை அடிவாரத்துல ஒரு சலசலப்பை கண்டேன். மலை அடிவாரத்துல ஒரு சலசலப்பை பார்த்த உடனே கீழே இறங்கி பார்க்க ஒரு அழகான மான். இந்த அழகான மானை கையால பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு மான் அப்படி கிட்ட போகும்போது மிரண்ட பார்வை இருப்பதால மான் மிரண்டு
கணை. இது என்ன தன்மையுடையது? கிளிமுகம் என்ற பாடம். என்ன தன்மையுடையது? 3 தன்மை. எப்படி? கோலம், அகோரம், காந்தம். கோலம் சொன்னா கோலம் என்ற தன்மையை ஏறி அடிச்சா உடம்புல உள்ள ரத்தம் கூட கொட்டும். சரி. அகோரம் என்ற தன்மையை ஏறி அடிச்சா அங்கங்கமா பிச்சு எரியும். காந்தம் என்ற தன்மையை அடிச்சால் காந்தம் என்ற தன்மையை முன்னால காமிச்சா கப்பி இழுக்கும் போது பார்க்கணும். நீங்க அப்படிப்பட்ட பொருளை கையில வச்சிருக்கீங்களா? மாடு நீங்க பாத்தீங்களா? இத தாக்கி இருக்கலாம்ல. மாடு வச்சு நின்றுக்குல்ல. அத்தா எப்படியா? சரி நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த மாடு மேல வந்து உங்களுக்கு அங்க அவ்வளவு ஒரு அன்பு, ரொம்ப அன்பம் மாடு மேல. ஆமா உங்களுக்கு கண்டிப்பா. ஏங்க அப்ப மாடு மேல உங்களுக்கு ஒரே ஒரு அன்பு, ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா இந்த மாடோட மனசுல என்ன இருக்கு நீங்க நினைச்சீங்களா? எப்படி இந்த மாடுக்கு உங்களுக்கு என்ன அப்படி என்ன உறவு? பிறக்கும் போது எனக்கு ரெண்டு பிறந்தமா. என்னுடைய தாய் மாமன் 2 மாடு வளர்த்தாரு. சரி. ஏற்கனவே ஒரு மானை வெற்றி கொடியா வெற்றி பரிசா ஒரு இடத்துல கொடுத்தாச்சு. மாட வெற்றி கொடியா கொடுத்தாங்க, வெற்றி பரிசாக கொடுத்தாங்க. ஒரு மானை கொடுத்துருக்காங்க. நீங்க பிடிக்கல. கொடுத்துருக்காங்க, வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்க பிடிக்கல. இதை பிடிக்க போறேன். இருடா கொடுமையா இருக்கு. எதுங்க? ஏற்கனவே ஒரு கொடுத்தமான கையில வாங்கி வச்சிருக்கு. 2வது எனக்குன்னு பிறந்தமான இப்ப பிடிக்க போறேன். அப்படியா? ஏன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாது, மாடு ஏறி வைகுண்டத்துக்கு அப்படினாலே கூரை ஏற முடியல, கோழியை பிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு போய் வானத்துல போய் வைகுண்டத்தை பார்த்து ஏற்றுக்க முடியுமா? அந்த மாதிரி இப்ப உங்க கதை என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா குறிச்சி முல்லை விரதம் நெய்தல் பாலை இந்த அறிவுக்கு நிலத்திலேயே இந்த நிலத்துல வான்வாழ அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. வான்வாழக்கூடிய நிலமோ முல்லை நிலம், இது குறுகிய நிலம். காடு திணைக்காடு, திணையில சுனைகள் இருக்கும். சுனைகள் படித்த அறிவிப்புகள் ஏற்பட்டு அப்படி இருக்கும்போது உங்க மாநில வர வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா முதல் கவலை அண்ணன் இருக்காரு, 2வது கவலை தோல் இருக்கா, 3வது கவலை கண்கள் எப்படி இவைகள் காவல் காக்குதோ அதே போல இந்த இடத்துல நின்று ஆளோளம் போ ஆளோளம் போ ஆளோளம் போ என்ற குரல் கொடுக்கும்போது வான் வருமா? வர வாய்ப்புகள் இல்லை. வேற மனம் இருக்கலாம். சீக்கிரம் மட்டும் முடிச்சுட்டு வாங்க போங்க. என்ன பெரிய உருவத்துல பெரிய உருவமா இருக்கலாம், உயரத்துல பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களே இருந்தாலும் கடைசியில ஒரு பிடிசாமல் மட்டும் அண்டமா முனிவரெல்லாம் அடங்கினா பொம்பளை மடிக்கல. இந்த மண்ணுக்குள்ள எல்லாம் மண்ணனாலும் பொண்ணுனாலும் பொண்ணுக்குள்ளைய அடைக்கிறாங்க, மண்ணுக்குள்ளைய எல்லாமே மண்ணுக்குள்ளைய அடைஞ்சாங்க. அப்படிங்கிறதுனால என்ன இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகள், உங்களுக்கு மாறுங்கிற பிரச்சனை உங்க மாநில வரலைங்கிறதுனால தன்னனாலே தானே நன்னானே தன்னானே தன்னனாலே தானே நன்னானே
மான் இல்ல, நீங்க தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான்? மான்கள் ஜாதியில 32 கடை கௌரவம் கஸ்தூரி கேளை கௌரவம் என்று இந்த 32 மான்கள்ல கலைமகன் நல்லாசையோடு பிறந்தவான். பூலோகம் தலைக்க வையகம் ஓங்க தமிழக வெற்றி முரசு கொட்ட எனக்கென்று பிறந்தவான். அந்த மானுக்கு உண்டான அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளம் என்று இதோ சொல்லுவேன், கவனமாக கேட்கிற பார்ப்போம். பள்ளி இதுவரை இந்த மானே 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 என்று தெரிவதெல்லாம் உன்னை தானம்மா உன்னை தானம் பொன்னா பிறந்தா சாமியை வணங்காமா நல்ல
என்ன எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. சோதனை கொடுப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் இறைவனை. திருப்பரங்குன்றத்தில் நீக்கிட்டால் எனக்கு வரம் வேண்டும். என்ன வரம் வேண்டும்? தாரத்தில் இரண்டாம் தரம் இருந்தாலும் தரத்தில் எனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தாரம் இரண்டாக எனக்கு நீ வந்தாலும் தரம் உனக்கு முதல் தரம். உலக மக்கள் எல்லோரும் சுவாமி வள்ளி அதை இல தெய்வான வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான என்று உலக மக்கள் அனைவருமே அழைக்க வேண்டும். எனக்கே முதல் நாட்டு மக்கள் இன்புற்று வாழ்வார்கள். நாடு செழிக்கும், நல்ல மழையும் பெய்யும். விளையாட்டு இருப்பதினால் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்றே உனக்கே முதல் மரியாதையை சொல்லச் சொல்லுகிறேன். மங்களம் அருள்வாள் மதுரை மங்களம் அருள்வாய் மதுரை அரசி